வணக்கம் நண்பர்கள். பீகார் சட்டமன்ற தேர்தலில் போலி வாக்காளர் பட்டியலை சேர்த்ததாகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடாத 65 லட்சம் வாக்காளர்களை பெயர் தகுதி நீக்க செஞ்சதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். பீகாரில் வெகு விரைவாக சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சி அந்தந்த பகுதியில் இருக்க பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களை வச்சு தேர்தல் வாக்காளர் அடையாளத்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நபர் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுக்கு போட மாட்டாங்களோ அந்த நபர்களுடைய பெயர்கள் வேட்பாளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு 65,000 வாக்காளர்களுடைய பெயர்களை தேர்தல் பட்டியலிருந்து பாரதிய ஜனதா கட்சி நீக்கி இருக்கிறது பீகாரில். அதே போலவே பாரதிய ஜனதா கட்சி யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ, கள்ள ஓட்டு போட தகுதி இருக்காங்களோ, அப்படிப்பட்ட தகுதியான மக்களை வாக்காளர்களை ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்காளர் தொகுதியில் அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது சரியான்னு கேட்டிங்கன்னா மிக சரியான ஒன்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தொழில்நுட்பத்தில் இந்தியாவிலேயே மிக முன்னேறிய மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு. இந்த டெக்னாலஜி எல்லாமே 25 வருடத்திற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்ப பழைய டெக்னாலஜி. எங்கள் தலைவர் கருணாநிதி அவர்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பழைய டெக்னாலஜியை தான் தாங்கள் உலகிலேயே முன்னேறிய ஒரு கட்சியாக அறிவித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இப்போ தான் முத பீகாரில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இனிமேல் தான் வருகின்ற சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்தியா முழுக்க இதை அமுல்படுத்த போகிறார்கள். இதையும் தாண்டி அடுத்த டெக்னாலஜிக்கு எங்கள் தலைவர் கருணாநிதி போயிட்டாரு. அதை பற்றியும் பார்ப்போம். சரி, அது என்ன டெக்னாலஜின்னு கேட்டிங்கன்னா, கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது நடந்த பாராளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெறவே இல்லை. அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் ராஜகண்ணப்பன் தான் தேர்தல் வெற்றி பெற்றிருந்தார் எம்பி தேர்தலில். ஆனால் சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெறவில்லை. அப்படி வெற்றி பெறாத சிதம்பரம் அவர்களை காங்கிரஸ் கட்சி நிதியமைச்சராக எல்லாமே தேர்வு செஞ்சு வச்சிருந்தாங்க. அவர் தான் நிதியமைச்சராக வரப்போகிறார். இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய திடமான முடிவு கூட. அப்படி இருந்தும் தேர்தல் வெற்றி பெறாத ஒருவரை எப்படி ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சராக ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருந்தது. உடனடியாக சிதம்பரம் அவர்கள் கருணாநிதி அவர்களை தொடர்பு கொண்டார். இது ஒரு சாதாரண விஷயம் தம்பி, இதுக்கெல்லாம் நீ போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கலாமா? நீ தான் இந்தியாவுடைய அடுத்த நிதியமைச்சர் என்று அறிவித்து வரப்போற, அதனால கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நேரா அந்த மாவட்டத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி யான்னு கேட்டீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் IAS அதிகாரி, அவரை வச்சு சிதம்பரம் வெற்றி பெற்றதாக அறிவிக்க சொன்னார். உடனடியாக அவரும் அந்த அறிவிப்பை வெளியிட்டு அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் உண்மையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜகண்ணப்பன் அவர்கள். ராஜகண்ணப்பன் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தில் முன்பக்கமாக போய் வெற்றி பெற்றதுக்கான சான்றிதழ் வாங்குவதற்காக IAS அதிகாரினுடைய தேர்தல் அதிகாரினுடைய அந்த சர்டிஃபிகேட் தரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் சிதம்பரம் அவருக்கு பின்னால் நேராக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க உள்ளார போனார். ரொம்ப நேரமாக வெளியே வரவில்லை. அதன் பிறகு ராஜகண்ணப்பன் அவர்கள், ஏங்க நான் சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வெற்றி பெற்ற சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் IAS தேர்தல் ஆட்சித்தலைவர் தேர்தல் அதிகாரி, ஏங்க வெற்றி பெற்ற சிதம்பரம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டாரு, நீங்கள் இன்னும் உட்காண்டே இருக்கீங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாரு. என்னது, நான் தானே வெற்றி பெற்றேன், எப்படி அவர் அனுப்பிச்சிங்க, அவர் வெற்றி பெற்றதா சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க, அவர் தான் வெற்றி பெற்றார், நீங்கள் தோல்வி அடைந்து விட்டார்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வைத்தார். கோபம் அடைந்த ராஜகண்ணப்பன் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அதாவது கள்ள ஓட்டு போடுறது, பேரை மாற்றி வாக்காளர் பட்டியலை பேரை மாற்றி போடுறது, இது எல்லாமே ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன டெக்னாலஜி. முதலாக இந்தியாவில் திமுக தான் கண்டுபிடிச்சது. எங்கள் தலைவர் கருணாநிதி அவர்கள் தான் கண்டுபிடிச்சாரு. அந்த டெக்னாலஜி இப்போ வச்சிட்டு இருக்காங்க. அதன் பிறகு ராஜகண்ணப்பன் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். என்ன ஜவ்வு இழியில் பார்த்தீங்களா? அதுதான் உலகிலேயே மிகச்சிறந்த நீதிமன்றம். அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த வழக்குமே முடிக்க மாட்டாங்க. 15 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. ராஜகண்ணப்பன் ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்னு அறிவிக்காமல் இழுத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நீதிமன்றம் இருக்கிற நாட்டில் உலகிலேயே மிகப்பெரிய கட்சி என்று சொல்லுகின்ற, புத்திசாலி கட்சி என்று சொல்லுகின்ற பாரதிய ஜனதா கட்சி இப்போதான்
கள்ள ஓட்டு போடுறது, யார் யார் நம்மளுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுடைய பெயரையெல்லாம் தேர்தல் பட்டியலிருந்து நீக்கிறது, இப்படி கடந்து போன காலம் கடந்த டெக்னாலஜியை இப்போ உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். அதே போலவே ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி கள்ள ஓட்டு போறவங்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எல்லாமே ஏன் பாரதிய ஜனதா கட்சி செய்துன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக 12 வருடத்துக்கு மேலாக மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய தேரோட்டியாக அமித்ஷா அவர்கள் மிக அருமையாக தேரை ஓட்டி கொண்டிருக்கின்றார். தேர்தல் கமிஷனை விலைக்கு வாங்கியாச்சு, கூடவே நீதிமன்றத்தையும் விலைக்கு வாங்கியாச்சு. நீதிமன்றத்தை, ஒட்டுமொத்த நீதிமன்றத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கிறது. அது ஏராளமான உதாரணம் இருக்குது. ஒரே ஒரு உதாரணம் இப்போதைக்கு சொல்றேன். முன்னாள் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 100 கோடி ரூபாய் பஞ்சாப் தேர்தலுக்கு ஊழல் பணத்தை கொடுத்ததாக ஒரு வழக்கு ஈடியால் தொடரப்பட்டது. 1 ரூபாய் கூட ரெய்டு நடத்தி பணத்தை முடிக்கல. அதே போலவே எந்த பேங்க் டிரான்சாக்சனும் முடிக்கல. அப்படி இருந்தும் 1.5 வருஷம் ஜெயிலில் ஜாமீன் கிடைக்காம சிறையில் தள்ளப்பட்டார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அவரையே விலைக்கு வாங்கிட்டாங்க. அதற்கு கைமாறாக தான், அப்படி தன்னை எதிர்ப்பவர்களை சிறை வைத்தது காரணமாக தான் பிரதமர் மோடி அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை சந்திரசூட் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவர் வீட்டுக்கு போய் விநாயகர் பூஜையை நடத்தி வைத்து சிறப்பாக நடத்தி கொடுத்து வந்திருக்கிறார். இதன் மூலமாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய பரம்பரை இன்னும் ஒரு 200-300 வருஷத்துக்கு ஒரு நாட்டினுடைய பிரதமரே எங்களுடைய வீட்டுக்கு வந்து மணி அடித்து பூஜை நடத்தி வச்சிருக்கான்னு பெருமையாக பேசிக்குவாங்க. அப்படிப்பட்ட நீதிமன்றத்தையே விலைக்கு வாங்கிய பாரதிய ஜனதா கட்சி இப்படி கள்ள ஓட்டு, வாக்காளர் பெயர் நீக்கமெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருக்க வேண்டாம். மாநில தேர்தல் அதிகாரியாக இருக்கின்றவர், அவரை விலைக்கு வாங்கிட்டாங்க. ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்கள், அவங்கள வச்சு வருகின்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் 75% பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஆதரவு கட்சி எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றதா அறிவிச்சுட்டா போதும். அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு போலி வாக்காளர் பட்டியல் நீக்கிறன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஓட்டு போடுறவங்க நீக்கியிருக்கிறாங்க. கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. எங்கள் தலைவர் கருணாநிதி தேர்ந்தெடுத்த இந்த சிறப்பான தொழில்நுட்பத்தை மேற்கொண்டு பீகார் தேர்தலை சந்தித்தால் எளிதாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறலாம். எங்க மறுபடியும் உச்ச நீதிமன்றத்திற்கு போவாங்க, இல்லைன்னா உயர் நீதிமன்றத்திற்கு போவாங்க. கண்டிப்பாக மாநில தேர்தல் அப்படிங்கிறதுனால உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போவாங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எப்பயும் போலவே பாரதிய ஜனதா கட்சி என்ன எழுதி தருதோ அதான் தீர்ப்பு படிக்கிறது, அதான் தீர்ப்பாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை படிக்கிற நிலைமையில தான் இருக்காங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சி இப்படிப்பட்ட சிறிய தவறுகளை செய்ய வேண்டாம், மிகச்சிறந்த வழியை தேர்ந்தெடுக்கட்டும். அதே போலவே எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பப்பு கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும், அதுக்கு கொஞ்சம் பப்பு பூவா கொடுத்தா போதும், கொஞ்சம் அடங்கிரும். அவர் மேலேயே ஒரு 7-8 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தொடுத்து நோட்டீஸ் கொடுத்தா போதும், அடங்கிடுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 25 எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா கூட்டி பாராளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. எதிர்கட்சி தலைவர்கள்லாம் ராகுல் காந்தி தலைமையில். அவர்களில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் யார், எந்த மாநிலத்தை தலைவந்தவர், எந்த மாநிலத்தில் அதிகமாக சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, அவங்களுக்காக ஈடி ரெய்டு நடத்தா அவங்களும் அடங்கிட போகிறாங்க. அப்படி அடங்காதவங்களை கைது செய்து ஜெயில் அடைக்கலாம். இந்த எல்லா தகுதியுமே எல்லா திறமையும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அதனால் கஷ்டப்பட்டு வாக்காளர் அடையாளத்தில் பேர் நீக்கிறது, இந்த சிறு சிறு தவறுகளை எல்லாம் செய்ய வேண்டாம். அடுத்ததாக அப்படி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒத்துக்கொள்ளவில்லையா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேலேயே பாலியல் வழக்கு போட்டால் போது, அதை தானே கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சது. உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது பாலியல் வழக்கு தொடரப்பட்டது. அது தொடுத்தது, மறைமுகமாக தொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. என்ன காரணத்திற்காக? பாபர் மசூதி இடிப்பு என்பது தவறுதலாக நடந்த ஒன்று, அதனால் யார் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு அவர் தான் தீர்ப்பு வழங்கினார். அதே போலவே 32,000 கோடி ரஃபேல் போர் விமான ஊழல் மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு, அதில் தானோ இந்திய நீதித்துறையோ தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கியவர் தான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்கள். அப்படி தீர்ப்பு வழங்கியதற்கு காரணம் அவர் மீது பாலியல் வழக்கு தொடுத்து தந்தது பாரதிய ஜனதா கட்சி. அப்படி அதை வைத்து மிரட்டி தீர்ப்பு வாங்க வேண்டியதை தவிர விட்டுவிட்டு இப்படி குறுக்கு வழியில சின்ன வழியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி போக வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பாரத் மாதா கி ஜெய், வாழ்க ஜனநாயகம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.